ஹார்பர்ல எப்பவுமே வினோஜ் கஷ்டப்பட்டு அங்க நிக்கிறாரு, ஃபைட் பண்றாரு. கொஞ்சம் ஓட்டு தான் வரும். இதுக்கு மேல ஓட்டு வராது தெரியும் ஒரு ஆளு. அவர் ஏன் டி நகர்லயோ மயிலாப்பூர்லயோ நிக்க கூடாது? வினோஜ் மாதிரி ஆட்கள். அது சொன்னேன்ல, உங்க லாஸ்ட் இன்டர்வியூ சொன்னேனே, வினோஜ் மயிலாப்பூர்ல நிற்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால நானு. ஸோ அதே தான் நான் சொல்றேன். நான் திரும்பி வினோஜுக்கு அது ஒரு வாய்ப்பு, நல்ல மூவா தானே சார் நல்ல இருக்கும். நல்ல மூவா இருக்கும், நல்ல மூவா இருக்கும். சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. பர்செப்ஷன்ல இன்னைக்கு என்டிஏ பயங்கர வீக்கா இருக்கு. இதுதான் எலெக்ஷன் ரிசல்ட்டா? இல்ல, அதாவது நம்ம எல்லாரும் ஒரு தவறு பண்றோம். அது வந்து நான் வந்து ப்ராபப்ளி அடுத்த 15 நாள்ல நான் அந்த அங்கேயும் போடாம போவேன். எடப்பாடியார் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 130 தொகுதிக்கு டூர் போயிட்டார். ஓகே. ஸ்டாலினும் போல, விஜயும் போல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனுடைய தாக்கம் என்னன்னு யாருமே காமிக்க மாட்டேன்றாங்க, பேசவும் மாட்டேன்றாங்க. நீங்க சர்வே பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். நீங்க சர்வே பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். இல்ல, அதான் சொல்றேன். அதாவது நான் ஒன்றும் இறங்கலப்பா, நான் ஒன்றும் களத்தில் இறங்கல. நான் இறங்கினாதான் தெரியும். நான் ஒன்றும், அதாவது எடப்பாடியார் போன இடத்துக்குலாம் நான் போகல, போய் பேசல. அது போய் ஏன்னா மீடியா எக்ஸில் போட மாட்டேன்றாங்க, அதிமுக ஹேண்டிலும் போட மாட்டேன்றாங்க. போட்டா எடப்பாடியாரோட ஹேண்டில் தான் போடுறாங்க. அது தவிர சாரி டு சே இதுதான் ப்ராப்ளமே. அதாவது இதுவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னா எப்படி காமிக்கிறாங்க சார்? சொல்ல முடியாது. யூரோப்ல இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அது உண்மையா பொய்யெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இதுல ட்விட்டர்ல இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருந்தேன். இந்துத்வா நைட்னு ஒரு ஹேண்டில், ஒரு ரெக்வஸ்ட் வருது பப்ளிசிட்டி கம்பெனிலேருந்து. ஒரு இந்த ஹேஷ்டேக்கு நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, உங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அவங்க உடனே இந்துத்வா நைட்டு தான் ரிப்ளை பண்ணுறாங்க, நான் தப்பித்தவரி கூட நான் இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லைன்னு அதை போடுறாங்க. ஸோ அந்த சைடு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுவும் ஊடகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இங்கே யாருமே இல்லையே. ஆனால் பாமர மக்கள் ஃபேஸ்புக்கை பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாது, எக்ஸை பார்த்து ஓட்டு போடுறவங்க கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் வந்து களத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவான்.